பூபிருத்யஸ்மின் பக்ஷிராஜேன பூர்வம் ஸ்வேதத்வீபாதாஹ்ருதாம் ஸ்வேதமிருத்ஸ்னாம் தன்யாஹ நித்யம் தாரயந்தோ லலாட்டே மாலீமஸ்யம் மானசம் நிர்மிருஜந்தி. பூபிருத்யஸ்மின் பக்ஷிராஜேன பூர்வம் ஸ்வேதத்வீபாத் ஆஹ்ருதாம் ஸ்வேதமிருத்ஸ்னாம். அன்பர்களே, ஒரு வேண்டுகோள். தற்காலத்தில் திருமண்காப்பு தரித்துக் கொள்வது என்பது கேலிக்குரியதாகிவிட்டது. பல உபன்யாசங்களில் அடியேன் சொல்லியிருக்கிறேன். பல புத்தகங்களிலும் அடியேன் இந்த விஷயத்தை குறித்து எழுதியும் வருகிறேன். திருநாமம் இட்டுக் கொள்வது என்பது கேலிக்குரியதாகிவிட்டது. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன என்றால், ஸ்ரீ வைஷ்ணவர்களே இந்த திருமண்காப்பை தரித்துக் கொள்வதை தங்களுடையதான பெருமையாக எண்ணாமல் இதனை மற்றவர்கள் கேலி பேச்சு பேசும் ஒரு குறியாக எண்ணி வருவதுதான் வேதனைக்குரியதாய் திகழ்கிறது. மற்றவர்கள் எப்படியாவது நினைக்கட்டும், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக இதனுடைய பெருமை தெரிய வேண்டாமா? அவரவர்களுக்கு அவரவர்களுடையதான மத சின்னம் என்பது முக்கியமானது. அவரவர்களுக்கு அவர்களுடைய மத சின்னத்தை வெளிப்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமானது, இன்றியமையாது. அதில் பெருமிதம் தான் கொள்ள வேண்டுமே தவிர்த்து நாம் ஒரு பொழுதும் இதனால் மயக்கத்தையோ மோகத்தையோ அடையக்கூடாது. இது ஒரு பிரார்த்தனை. ஏனென்றால் இந்த திருமண்காப்பு தரிப்பதினாலே நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகளை இந்த ஸ்லோகத்தினாலே பார்க்கிறோம். பகவத் ராமானுஜருக்கு திருமண்காப்பு தரித்துக் கொள்வதற்கான அந்த திருமண் தீர்ந்து விட்டது இல்லையா? தொண்டனூரில் சுவாமி வசித்த பொழுது அந்த திருமண் தீர்ந்து கொண்டே வருவதே. எப்படி நாம் திருமணை சம்பாதித்துக் கொள்வோம்? நெற்றிக்கு ஒரு நாள் இட்டுக் கொள்ளாமல் இருப்பது தனக்கு எந்த அளவிற்கு வருத்தத்தை உண்டாக்கும் என்பதை சுவாமி ராமானுஜர் காண்பிக்கிறார். அப்பொழுது தான் திருநாரணன் கனவில் தோன்றி, இங்கே கல்யாணி புஷ்கரணி கரையில் நான் ஒரு இடத்தில் இருக்கிறேன் என்று அருளிச் செய்து அங்கே உத்தமமான அந்த திருமண் கிடைக்கும் என்பதையும் சொல்லுகிறார். பூபிருத்யஸ்மின் பக்ஷிராஜேன பூர்வம் ஸ்வேதத்வீபாத் ஆஹ்ருதாம் ஸ்வேதமிருத்ஸ்னாம். இந்த மலைக்கு தத்தாத்திரேயர் தவம் செய்து வேதம் அத்தியனம் செய்ததினாலே, எப்பொழுதும் வேதகோஷம் விளங்கியதினாலே இந்த மலைக்கு வேதாத்ரி என்பதாக பெயர். அதுபோன்று சனத்குமாரர் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை இந்த மலையில் பிரதிஷ்டை செய்து ஆராதித்து வந்ததினாலே இந்த மலைக்கு நாராயணாத்ரி என்பதாக பெயர். அதே போன்று தான் இந்த பர்வதம் ஒரு காலத்தில் வைகுண்டலோகத்தில் இருந்த ஸ்வேத பர்வதம். வைகுண்டலோகத்தில் என்றும் வெண்மயமானது ஒரு பர்வதம் இருக்கிறது, ஸ்வேதகிரி என்பதாக பெயர். அந்த ஸ்வேத பர்வதத்தினுடையதான ஒரு பாகத்தை கருடன் வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே வைத்ததினாலே இந்த மலைக்கு ஸ்வேதாத்ரி என்னும் ஒரு திருநாமம். பூபிருத்யஸ்மின் பக்ஷிராஜேன பூர்வம் ஸ்வேதத்வீபாத் ஆஹ்ருதம் ஸ்வேதமிருத்ஸ்னாம். ஸ்வேதத்வீபவாசிகளான சுத்தயாஜிகள். அதனால்தான் சுவாமி தேசிகன் ஸ்வேதத்வீப நிவாசினாம் இவதிஷன் சந்தோஷம் அந்தர்முகம் என்று சாதிக்கிறார். ஸ்வேதத்வீபத்தில் வசிப்பவர்களை போன்ற பெருமை பெற்றவர்களாம் இங்கே திருநாராயணபுரத்தில் மேலக்கோட்டையில் வசிக்கக்கூடிய அத்தனை பாகவதோத்தமர்களும். இங்குள்ள பாகவதோத்தமர்களுடைய பெருமை சகஜ சுலப தாஸ்யைஹி என்று சுவாமி தேசிகனாலே வர்ணிக்கப்படுகிறது. ஒருத்தருக்கொருத்தர் பிரேமத்தில் சிறந்தவர்கள், ஒருத்தருக்கொருத்தர் சரசசல்லாபங்கள் செய்யக்கூடியவர்கள், ஒருத்தருக்கொருத்தர் ஒன்றிணைந்த பெருமை உடையவர்கள். அப்பேற்பட்டதான அந்த க்ஷேத்திரத்தில் தன்யாக நித்தியம் தாரையல் தோலலாட்டே ஸ்வேத கிடைக்கக்கூடிய வெண்மயமான திருவன்காப்பை அவர்கள் தங்கள் நெற்றியில் தரித்துக் கொள்கிறார்களோ, தன்யா நித்தியம் தாரையல் தோலலாட்டே தங்கள் நெற்றியில் எவர்கள் நன்கு அழகாக சம்பிரதாயப்படி இட்டுக் கொள்கிறார்களோ, மாலி மஸ்யம் மானசம் நிர்மிருஜந்தி. இப்படி நெற்றியில் வெள்ளை வெளேர் என்பதான திருமண்காப்பு சமர்ப்பித்துக் கொள்ளப்பட்டது என்றால் அவர்கள் உள்ளத்தில் கள்ளம் கபடம் என்பது எள்ளளவும் இல்லை, இரு சின்னம் என்கிறார். எத்தகையது ஒரு பெருமை எனில், நெற்றியில் திருமண்காப்பு தரித்துக் கொள்வதனாலே உள்ளத்தில் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நிலை காண்பிக்கப்படுகிறது என்றால், மற்றவர்களை ஏமாற்றுவது வஞ்சனை செய்வது முதலானவதற்கு இந்த திருமண்காப்பை அடையாளமாக்கி ஏனையோர்கள் எள்ளி நகையாடி காண்பிக்கும் பொழுது
நாம் அதை பார்த்து ரசிக்கிறோமே, இதை விட ஒரு வேதனை என்ன இருக்க முடியும்? ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரத்தை கொண்டாடி வருகிறோம் என்று சொல்லிக் கொள்ளும் நாம் இதை தடுப்பதற்கு துளியும் முயற்சிக்கவில்லையே. நெஞ்சு பொறுக்குது இல்லை. ராமானுஜருடைய சம்பிரதாயத்தின் பெருமையை பேசுவதற்கு இதெல்லாம் தானே முக்கியம். பாருங்களேன், என்ன ஆச்சரியமான ஸ்லோகம். சுவாமி அந்த திருமண்காப்பை பெறுவதற்காகத்தானே முயற்சித்தார். அப்பொழுது தானே திருநாரணன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டான். மனசில் காமக்ரோதங்கள் இல்லாதவர்கள் எவர்கள் நெற்றியில் அழகான திருமண்காப்பை தரித்திருப்பவர்களோ அவர்கள் என்று சொல்லும் பொழுது அதன் பெருமையை வெளிப்படுத்தவில்லையே. அதனை நாம் கேலி பொருளாக்கி விட்டோமே, கேலி கூத்தாக்கி விட்டோமே. மனது மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறது. பல முறை அடியனுடைய உபன்யாசங்களில் சொல்லியிருக்கிறேன், 10 1 11 நீங்கள் நினைத்து விட்டீ, அவ்வளவுதான். அலட்சிய பாவனையுடன் விடுவிடும். எதையெல்லாமோ பிரச்சாரம் செய்கிறோம், எதையெல்லாமோ எடுத்து எல்லோருக்கும் எடுத்துச் சொல்கிறோம். இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு இயலவில்லை பார்த்தீர்களா? இப்பொழுது அந்த கிருஷ்ணனுக்கு வைரக்கிரீடம் சமர்ப்பிக்கப்பட்டது கருடனாலே. வைகுண்டத்திலிருந்து அபகரிக்கப்பட்டதான அந்த வைரக்கிரீடம் கிருஷ்ணனுக்கு தற்பொழுது கருடனாலே சமர்ப்பிக்கப்பட்டது. உடனே கண்ணன் தான் சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை எடுத்து தாங்கள் திருமாளிகையில் ஆராதிக்கப்படும் ஹிருதயோத்பவர் ராமப்பிரியனுடைய விக்கிரகத்திற்கு சாற்றினார். உலக புகழ் பெற்ற மேலக்கோட்டை திருநாராயணபுரம் வைரமுடி சேவை கண்ணனால் முதலில் செய்விக்கப்பட்டது. கண்ணன் தான் அந்த வைரமுடியை பெருமாளுக்கு சமர்ப்பித்து சாற்றி அழகு பார்த்து கொண்டாடினான். என்ன விசேஷம் தெரியுமா? வைகுண்டத்தில் பெருமாள் சாற்றிக் கொண்டிருந்தார். அடுத்தது கண்ணனுக்கு கருடன் சாத்தினார். இப்பொழுது கண்ணன் ராமப்பிரியனுக்கு சாற்றுகிறான் என்றால் இவர்கள் மூவருக்குமே அது அழகாக கச்சிதமாக பொருத்தமுடையதாய் அமைந்திருந்தது. அதுதான் சுவாரஸ்யம். இம்மூவருக்கும் சரியாக கனகச்சிதமாக அந்த வைரமுடி. இப்பொழுது நாம் திருநாராயணனுடைய வைரமுடியை சேவிக்கிறோமே, உலக புகழ் பெற்ற உற்சவம். காஞ்சி கருட சேவை போன்று, அழகர் ஆற்றில் இறங்குவரை போன்று, பெரிய பெருமாள் பங்குனி உத்தரத்தை போன்று, ஸ்ரீனிவாசனுடைய பிரம்மோத்சவத்தை போன்று, உலக புகழ் பெற்ற பூரி ஜெகநாதனுடைய ரதோத்சவத்தை போன்று உலக புகழ் பெற்ற உற்சவம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் வைரமுடி உற்சவம், வைதிகோத்சவம். இப்பொழுது சமீபத்தில் தான் நடந்து முடிந்திருக்கிறது. பங்குனி உத்தரத்திற்கு 2 நாட்கள் முன்னதாக இந்த வைரமுடி சேவை நடைபெறும். லட்சோபலட்சம் மக்கள் வைரமுடியில் பெருமாளை சேவிப்பார்கள். ஆனால் கண்ணன் ஏகாந்தமாக தன்னுடைய திருமாளிகையில் தான் ஆராதிக்கக்கூடிய ராமப்பிரியருடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கு தனக்கு கருடன் சமர்ப்பித்த அந்த வைரக்கிரீடத்தை சமர்ப்பித்து திருவாராதனம் செய்து வந்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? நம் இல்லத்தில் நடைபெறும் பண்டிகைகள், தீபாவளி வருகிறது, சங்கராந்தி, பொங்கல் வருகிறது, எத்தனையோ உற்சவங்கள். புதியதாக துணிகள் வாங்குகிறோம், நல்ல வஸ்திரங்கள் வாங்குகிறோம், நல்ல ஆபரணங்கள் வாங்குகிறோம். ஒரு நாளாவது நம் இல்லத்தில் உள்ள பெருமான்களுக்கு அவற்றையெல்லாம் சாற்றி திருவாராதனம் செய்து அழகுபடுத்தி சேவிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ? கிருஷ்ணனுக்கு தோன்றியது. கிருஷ்ணன் தனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வைரமுடியை தன் பெருமாளுக்கு சமர்ப்பித்து அழகு பார்த்தான். அதெல்லாம் மனசு சுவாமி. இதெல்லாம் தான் சரித்திரத்திலிருந்து அறிய வேண்டிய பேருண்மைகள். கதைகள் இருக்கின்றன, 1000 கதைகள் இருக்கின்றன. நான் சொல்லவில்லை என்றால் கூட நீங்கள் எல்லாரும் மகா வியாபகர்களாக அதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் வல்லமை பெற்றவர்கள் இருந்தால் கூட இந்த விஷயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இப்படியாக ராமப்பிரியருடைய திவ்யமங்கல விக்கிரகம் கண்ணனாலேயும் பலராமனாலேயும் ஆராதிக்கப்பட்டது. எப்படி ரங்கநாதன் ராமனாலே ஆராதிக்கப்பட்டதினாலே பெரிய பெருமாள் என்று கொண்டாட்டதற்கு உறவினாக திகழ்கிறானோ, அதுபோல பலராமனாலேயும் கிருஷ்ணனாலேயும் ஆராதிக்கப்படும் ராமப்பிரியனும் பெரிய பெருமாள் தானே. மற்றொன்று, ராமனால் ஆராதிக்கப்பட்டதனால் மட்டும் அவன் ராமப்பிரியன் இல்லை, தற்பொழுது பலராமனாலே ஆராதிக்கப்படுவதனாலேயும் இவன் ராமப்பிரியனாக திகழ்கிறான். ஆயிற்றா? இப்படியே சில நாட்கள் சென்றன. இதன் நடுவில் ஒரு நாள் பலராமர், கண்ணனுடைய திருத்தமையனார், நம்பி மூத்தபிரான் பலராமர் பாரதம் முழுவதும் தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்பதாக தீர்மானித்து ஆங்காங்கு திவ்ய கஷேத்திரங்கள், புண்ணிய தீர்த்த விசேஷங்கள் என்பதாக தபோவனங்கள் இவைகளுக்கெல்லாம் சென்று
புண்ணிய யாத்திரை செய்து கொண்டு வருகிறார். பூப்பிரதட்சணம் வெகு விசேஷமாக நடைபெற்று வருகிறது. இப்படி பல ஊர்களுக்கு சென்று ஆங்காங்க புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பெருமானை வழிபட்டு வரக்கூடியதான சுவாமி பலராமன் ஒரு சமயம் வேதாத்ரி, நாராயணாத்ரி, ஸ்வேதாத்ரி எனப்படும் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அது துவாபர யுகம். இந்த புண்ணியக்ஷேத்திரத்திற்கு சுவாமி வந்து சேர்ந்தார். வந்து திருநாரணனை சேவிக்கிறார். அற்புதமான மூர்த்தி, அழகான திவ்யமங்கள விக்கிரகம், திவ்யமான திருமேனி அழகு, சோபனமான அந்த திருமேனியை சேவித்து சேவித்து ஆனந்த பரிதராகிறார் பலராமர். ஒரே சந்தோஷம், ஒரே ஆனந்தம் பலராமனுக்கு உண்டாகிறது. ஆனால் பலராமருக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. என்ன தெரியுமா? இந்த பெருமாளை நாம் எங்கேயோ சேவித்திருக்கிறோமே, இந்த பெருமாளை நாம் எங்கேயோ பார்த்திருக்கிறோமே. ஒரு சிலர் ஆங்காங்கு விதேசங்கள் யாத்திரை செய்வதற்கு குறைவே இல்லை. அப்படி ஊர் ஊராக சென்று யாத்திரை செய்தால் கூட இந்த பெருமான்களை எல்லாம் சேவிக்கும் பொழுது மனதில் எத்தனையோ எண்ணங்கள் அவர்களுக்கு உண்டாகும் அல்லவா? அது போன்றுத்தான் பலராமனுக்கு. அது சரி, இந்த பெருமாளை நாம் எங்கேயோ சேவித்திருக்கிறோமே, இவர் நமக்கு மிகவும் பழக்கப்பட்டதான பெருமாளாய் இருக்கிறாரே, இந்த திருமுக மண்டலம், இப்படிப்பட்டதான புன்னகை தவிழும் வதனம், இந்த திருக்கண்கள், இந்த நாசிகை, சங்கு சக்கரங்கள், கையில் அபயஹஸ்தம், கையில் பிடித்திருக்கக்கூடியதான கதை என்று இவையெல்லாம் எங்கேயோ நாம் சேவித்திருக்கிறோமே, எங்கேயோ சேவித்திருக்கிறோமே என்று யோசித்தவர், அடடா, நம்முடைய மதுராவில் நாம் ஆராதிக்கக்கூடிய ராமப்பிரியனை போன்று இவர் இருக்கிறாரே, ஒருவேளை இவர் மூலவர் நம் ராமப்பிரியர் உற்சவரோ என்று பலராமர் நினைத்தார். ஓர் அறிவிப்பு. ஸ்ரீராம நவமி மகோத்சவத்தை முன்னிட்டு